வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் சூரா ஆலி இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்தின் 140வது வசனத்தில் யுத்த களங்களில் சஹாபாக்கள் பாதிக்கப்பட்டு காயங்களுக்கு ஆளாக்கப்படும் பொழுது இந்த உலகத்தினுடைய ஒரு சமநிலையை குறித்த ஒரு பாடத்தை சூரா ஆல் இம்ரானினுடைய 140வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், எம்சஸ்கும் கருஹுன், உங்களுக்கு யுத்த களத்தில் ஒரு காயம் ஏற்பட்டால் ஃபக்கத் மஸ்ஸல் கௌம கருஹுன் மிஸ்லுஹு, இது போன்ற காயம் இதற்கு முன்னால் உங்கள் எதிரிகளுக்கும் ஏற்பட்டு இருக்கிறது. ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் கால சக்கரத்தை நாம் சுழல விடுகிறோம் என்று உங்களில் நீங்கள் நன்மை அடைந்ததை போன்று பாதிப்பை அடைவீர்கள், உங்கள் எதிரிகள் பாதிப்பை அடைந்ததை போன்று நன்மை அடைவார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் இது போன்ற ஏற்ற தாழ்வுகளை நாம் ஏற்படுத்துகிறோம். காரணம், காலச்சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சுழல விடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒலி நஅலமல்லாஹு ஒலி யஅலமல்லாஹுல்லதீன ஆமனு வ யத்தகிது மின்கும் ஷுஹதா, உங்களில் யார் தியாகிகள் என்பதையும் ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஷுஹதாக்கள் யார் என்பதையும் அல்லாஹ் அடையாளம் காட்டுவதற்குத்தான் இப்படி செய்கிறான். வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமூன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயக்காரர்களை விரும்ப மாட்டான் என்று இந்த வசனத்திலே இறைவன் பேசுகிறான். இந்த உலகத்தினுடைய ஒரு சமநிலை என்னவென்றால், அல்லாஹ் நமக்கு சில கால பொழுதுகளில் ஒரு உயர்வை தருவான். உயர்வை தருவதை வைத்து நாம் நல்லவர்கள் என்று நாம் தீர்மானித்து விட முடியாது. அதே போன்று ஒரு காலத்தில் அல்லாஹ் ஒரு வீழ்ச்சியை தருவான். செல்வத்திலும் ஆரோக்கியத்திலும் குடும்ப நலன்களிலும் எல்லா விதமான சுகபோகமான காரியங்களில் ஒரு வீழ்ச்சியை தரும் பொழுது இதை வைத்து நாம் கெட்டவர்கள் என்ற முடிவை எடுத்துவிடக்கூடாது. காரணம், உலகத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சியோ வீழ்ச்சியோ ஒருவன் நல்லவன் என்பதை காரணம் வைத்தோ கெட்டவன் என்பதை காரணம் வைத்து ஏற்படுவதில்லை. அதற்குத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான், உங்களுக்கும் யுத்த களத்தில் காயம் ஏற்படுகிறது, இது போன்ற காயம் உங்கள் எதிரிகளுக்கும் ஏற்படுகிறது. காயம் ஏற்பட்டதனால அவர்கள் நல்லவர்களும் கிடையாது, காயம் ஏற்பட்டதனால நீங்கள் கெட்டவர்களும் கிடையாது. இது உலகத்தின் சமநிலை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறான். நபிகளாருடைய காலத்தில் ஒரு தருணம் ரசூலுல்லாஹ்விடத்துல பைலா என்கிற பெயருடைய ஒரு ஒட்டகம் ஒன்று இருந்தது. சில அறிவிப்புகளில் அந்த ஒட்டகத்தினுடைய பெயர் அல்ஃபா என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கடுமையான பயிற்சி அளிக்கப்பட்டு வேறு எந்த ஒரு மதீனாவினுடைய மக்களின் ஒட்டகத்தோடு போட்டியிட்டாலும் இந்த ஒட்டகத்தை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்கிற அளவிற்கு ரசூலுல்லாஹ் அதை மிகச் சிறந்த முறையில் அதை வழிமுறைப்படுத்தி வளர்த்து இருந்தார்கள். அப்படி ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தோடு வெளியூரில் இருந்து வந்த ஒரு கிராமவாசியின் ஒட்டகம் போட்டியிலே ஈடுபடுத்தப்படுகிறது. அந்த போட்டியில் நபிகளாரினுடைய ஒட்டகம் தோல்வியை சந்திக்கிறது. சஹாபாக்களுக்கு ஒரு மன வருத்தத்தை தருது. மன வருத்தத்துக்கான காரணம், ஒன்று, நபியினுடைய ஒட்டகம் தோற்றுவிட்டது. சரி, தோத்தாலும் தோத்துட்டு போகுது, யாருக்கிட்ட தோற்றது? ஒரு கிராமவாசி, அவங்களும் ஒட்டகத்தை பராமரிக்கிற நபர்களே கிடையாது, ஏனோ தானோ ஒட்டகத்தை வளர்க்கக்கூடியவர்கள். அப்ப ஒட்டகத்தை நல்ல பராமரிக்கிற ஒரு நபரின் ஒட்டகம் ஏனோ தானோ என்று வளர்க்கக்கூடியவருடைய ஒட்டகத்தோடு தோற்றுவிட்டது. நம்ம தோத்தாலும் யாருக்கிட்ட தோத்துட்டா, நம்மள மாதிரி ஒரு வீரன் அல்லது நம்மளை விட உயர்ந்த வீரன்ட்ட தோத்துட்டா நமக்கு ஒரு கண்ணியம், நம்மளை விட ஒரு அற்பமான ஆள்கிட்ட தோத்துட்டோம் மனசு ஏற்றுக்கொள்ளாது. சஹாபாக்களுக்கு அது பற்றி ஒரு கவலை, நபியின் ஒட்டகம் தோற்று விட்டது என்று.
அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கென்று ஒரு நியதி இருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த பொருளெல்லாம் உயர்கிறதோ அதை தட்டி கீழே தாழ்த்தி விடுவது அல்லாஹ்வின் நியதி. உயர்ந்து கொண்டே இருக்குன்னு வைங்க, அதுக்கும் அல்லாஹ்க்கு வேறுபாடு இல்லாம போயிருமா இல்லையா? உயர்ந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ் கீழே தள்ளி விட்டுருவான். நீயும் படைப்பு தான், நீ பலகீனமான ஆளுதான். இதை உணர்த்துவதற்குத்தான் அல்லாஹ் பல மக்களை சோதிக்கிறானே ஒழிய அவர்கள் கெட்டவர்கள் என்பதற்காக அல்ல. இதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்தக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் இந்த இஸ்லாமிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நன்மைகளை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து பயணிக்கிறோம். நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? நேரிய மார்க்கத்தில் இருக்கிறோம். அதனால இந்த உலகத்தில் நம்முடைய உயிர் பறிக்கப்படுகிற கால பொழுதுகள் வரை நமக்கு கஷ்டங்கள் வராது, நம்ம ரொம்ப சுகபோகமா தான் இருப்போம். ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறோமே. எத்தனையோ பேர் ஏகத்துவத்தில் இல்ல, நம்ம ஏகத்துவத்தில் இருக்கிறோம். எத்தனையோ பேர் அல்லாஹ்க்கு பயந்து நடக்கல, நாம அல்லாஹ்க்கு பயந்து மதுவை, விபச்சாரத்தை, சூதாட்டத்தை, வட்டியை விட்டு இருக்கிறோம். எத்தனையோ மக்கள் வழிபாட்டில் ஆர்வப்படல, நாம வழிபாட்டில் ஆர்வப்படுகிறோம். அதனால் நமக்கு பிரச்சனைகள் வராது என்று எதிர்பார்க்கும். நம்ம நிறைய நல்லது பண்றோம், அல்லாஹ்வுக்கு பிரியத்திற்குரிய காரியத்தை செய்கிறோம், அதனால் சோதனைகளோ பிரச்சனைகளோ நமக்கு வராது. அல்லாஹ் அதுக்கு பதிலளிக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாதுங்கிறோம். நீங்க வாழ்றது சொர்க்கத்துல வாழல, சொர்க்கத்துல வாழ்ந்தா சோதனை வராது நீ நினைச்சா அது கரெக்ட். நீ வாழ்றது உலகத்துல, சோதனையும் வரும் நன்மையும் வரும் என்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை விட்டு நீ தவிர்ந்து கொண்டாலும் சரி, கதவுகளை தாளிட்டு வீட்டுக்குள்ள அடைபட்டாலும் சரி, வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உனக்கு வரத்தான் செய்யும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற வார்த்தைகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு நலனை நாடுவானே ஆனால் யுஸிபு மின்ஹு, அவரை அல்லாஹ் சோதனையிலே ஆழ்த்துவான். அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தருவதை கொண்டு நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்? நாம் கெட்டவர்கள் என்பது மட்டுமல்ல, ஒருவேளை நாம் நல்லவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் நம்ம நல்லவங்கிறதுனால தான் சோதிக்கிறான். சோதனைகள் வரும்போது அல்லாஹ் நம்முடைய பாதையை இன்னும் சீர்படுத்தவும், நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவும் தான் ஏராளமான சோதனைகளை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். இந்த பாடத்தை அல்லாஹ் யாருக்கு முதல்ல கற்பிக்கிறானா? நபிக்கு அல்லாஹ் கற்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்து சில நபி தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டது யார்? அவங்க எதிர்பார்ப்பு எப்படி கேள்வி இருக்கும், எப்படி பதில் வரும் என்று நினைக்கிறாங்கன்னா, கெட்டவங்களாம் நிறைய சோதிக்கப்படுவாங்க, அப்படி பதில் வரும் என்ற எதிர்பார்ப்போட கேள்வி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு மாற்றமான பதிலை கொடுக்கிறாங்க. உலகத்திலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள், உலகத்திலேயே பெரிய நல்லவங்க யாரு? நபிமார்கள். அவங்க தான் சோதிக்கப்படுறாங்க. பிறகு யார் என்றால் அவர்களை போன்றவர்கள், நபிமார்களுக்கு அடுத்த இடத்தில் உள்ள நல்ல மக்கள், ஈமானிய உறுதி கொண்ட மக்கள், இவர்கள் அதிகம் சோதிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி நபியினுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்த நபியினுடைய வாழ்க்கையின் சில சூழ்நிலைகள் உண்டு. நபி அல்லாஹ் கண்ணியத்தின் உச்சத்துல கொண்டு போய் வைக்கிறான், ஆட்சி பீடத்தில் அல்லாஹ் ஏற்றி அமர வைக்கிறான். அவர்களுக்காக உயிரையும் தருவதற்காக பல்லாயிரக்கணக்கான தோழர்களை, தோழியர்களை அவர்களுடைய படையில், அவர்கள் சாம்ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான். இப்படி நபிக்கு கண்ணியம் கிடைத்து உயர்வு கிடைத்ததை போன்று அடியை கொடுத்து கண்ணீர் வராத அளவுக்கு பெரும் சோதனைகளை எல்லாம் கொடுத்த நிகழ்வுகளும் இருக்கிறது. நபிகளார் சந்தித்த உயிர் இழப்புகள் அதிகம். தன்னுடைய குடும்பத்தை தாண்டி சந்தித்த இழப்புகளும் அதிகம், குடும்பத்துக்குள்ள சந்தித்த இழப்புகளும் அதிகமான இழப்புகளை தன் வாழ்நாளில் பார்த்திருக்கிறார்கள். தாய் தந்தையினுடைய மரணத்தில் ஆரம்பித்து பாட்டனார் அப்துல் முத்தலிபின் மரணம், பெரிய தந்தை அபு தாலிபின் மரணம், அந்த பெரிய தந்தையின் மகனார் ஜாஃபர் ரதியல்லாஹு அவர்கள் நபிகளாருக்கு மிக நேசத்திற்குரியவர், அவருடைய மரணம், மனைவி ஹதீஜாவின் மரணம், ஜைனபு, ருக்கையா, உம்மு குல்சும் என்ற 3 மகள்களின் மரணம், இப்ராஹிம் என்ற ஒரு மகனின் மரணம், இதற்கு முன்னால் நுபுவத்துக்கு முன்னால் 3 ஆண் பிள்ளைகளின் மரணம். இப்படி ரசூலுல்லாஹ் சந்தித்த உயிர் இழப்புகள் அதிகம். ரசூலுல்லாஹ் சந்தித்த பொருளாதார நஷ்டங்கள் என்பது அதிகம். ரசூலுல்லாஹ் சந்தித்த விமர்சனங்கள் என்பது அதிகம். நாம சந்திச்ச அதை விட பெரிய விமர்சனத்தை ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க. நம்ம என்ன பெரிய விமர்சனத்தை சந்தித்து விட்டோம்? நம்ம தூதர் கிடையாது. ஆனால் தூதர் என்ற இடத்தில் உள்ள அந்த நபர் பைத்தியக்காரர் என்ற விமர்சனத்தை சந்தித்தார்.
சூனியக்காரர், சூனியம் செய்யப்பட்டவர் என்கிற விமர்சனத்தை சந்தித்தார். இவர் குழப்பவாதி, மக்களிடத்தில் பொய் பேசி திரிகிறார் என்ற விமர்சனத்தை சந்தித்தார். சொல்லாலான செயலாலான எல்லா விதமான துன்பங்களையும் சந்தித்தார்கள். காரணம், அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அல்லாஹ் பேசுகிறான், ஒரு தில்கல் ஐயாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்களை நுதாவிலுஹா பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சுழல விடுகிறான். இந்த காலச்சக்கரம் என்பது மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாளும் நீங்கள் ஏற்றத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க முடியாது. நீங்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் சரி, ஆக மோச கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, நன்மைகள் மட்டும் நடந்து கொண்டு இருப்பதற்கு இது என்ன கிடையாது, சொர்க்கம் கிடையாது. சோதனைகள் மட்டுமே வந்து கொண்டு இருப்பதற்கு இது நரகமும் கிடையாது. நன்மையும் மாறி தீமைகளும் மாறி என்று விதவிதமான முறைகளில் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை சுவாரஸ்யமான முறைகளிலே அமைத்திருக்கிறான். நீங்கள் மிக பெருமளவில் மூச்சு முட்டுகிற அளவிற்கு சிரிக்கிறீர்களா? நீங்கள் அழுது ஓய்ந்து உட்காருகிற ஒரு காலத்தை அல்லாஹ் உடனே கொண்டு வருவான். நீங்கள் அழுது கண்ணீர் வடித்து கண்கள் சிவக்கிற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கிற ஒரு காலம் அடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படி விதவிதமான முறைகளில் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை அமைத்திருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் சோதிக்கப்படுபவர்களை வைத்து கெட்டவர்கள் என்ற முடிவை எடுத்துவிட முடியாது. நன்மைகள் கிடைப்பதை கொண்டு ஒருவர் நல்லவர் என்ற முடிவை எடுத்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மரண நெருக்கத்தில் கடுமையான முறையில் நோய்வாய்ப்படுகிறார்கள். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் கடும் சித்திரவதை அனுபவிப்பதாக நான் பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா, உங்களில் 2 நபர்கள் அடையக்கூடிய நோயை, காய்ச்சலை நான் ஒருத்தன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க. அப்ப நபி அவர்களை பார்த்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, அப்ப கூலியிலும் 2 தானே இருக்கும், பிரச்சனையில 2 இருந்தா கூலியில 2 இருக்குமா இல்லையான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா, கூலியில 2 தாங்கிறாங்க. நீ அனுபவிக்கிற கூலியை விட எனக்கு கூலியில 2 மடங்கு, ஏன்னா நீ அனுபவிக்கிற பிரச்சனையை விட நான் பிரச்சனையில 2 மடங்கு அனுபவிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை, இந்த உலகத்தின் யதார்த்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் நம்ம அல்லாஹ்வை திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, அது தேவையும் கிடையாது. எல்லாரையும் அல்லாஹ் சோதிக்கிறான். நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். இது ஒரு தன்மை. நம்ம பார்க்கும்போது எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிரச்சனை நமக்கு மட்டும்தான், நம்ம வீட்டை மட்டும்தான் எல்லாம் தேடி கொடுக்குறான் போல, வேற யாருக்குமே தரல போல நம்ம நினைக்கிறோம். யாரும் பிரச்சனை வெளியே காட்டுவதில்லை, அதான் உண்மை. ஒவ்வொரு நபரையும் அழைச்சி அவர்களுடைய குறைகளை கேட்டா நம்மளை விட மலை மாதிரி அவங்க குறைகளை சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்ததெல்லாம் என்ன பிரச்சனை, 2 லட்சம் ரூபா கடனை வச்சுக்கிட்டு தெரியுறீங்க, 2 கோடி ரூபா கடன் இருக்கு, என்னால என்ன பண்ண முடியலன்னு தெரியல, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நபர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த சோதனையினுடைய யதார்த்த தன்மையை புரிந்து கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பதெல்லாம் நன்மையினுடைய பாதைக்காகத்தான். இறை தூதர்களையும் இறை தூதர்களுடைய சபையிலே அங்கம் வகித்த தோழர்களையே யுத்த களங்களில் காயங்கள் மூலமாகத்தான் அவர்களை திருப்பி அனுப்பி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த யதார்த்த உண்மையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.